உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க எப்பவாவது நள்ளிரவுல டிவி சேனல் மாத்திட்டு இருக்கும்போது அந்த அந்த சத்தமா கத்துற மதபோதகர்களை சொல்றீங்களா? ஆமாமா, அதேதான். மேடையில விசித்திரமா நடந்துக்கிட்டு உடனே பணம் அனுப்புங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்னு ரொம்ப நேரடியா பணம் கேக்குறவங்க, இவங்கள பார்த்து குழம்பியிருக்கீங்களா? கண்டிப்பா. நிறைய பேர் இத பார்த்துட்டு முகம் சுளிச்சிருப்பாங்க. கரெக்ட். இதுதான் கிறிஸ்துவமா? இந்த ஆரவாரமும் வியாபாரமும் தான் ஒரு மதத்தோட அடிப்படை அடையாளமான உங்களுக்குள்ள ஒரு ஆழமான சலிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அந்த சலிப்பு ரொம்ப நியாயமானதுதான். ஆமாம். அப்படி உங்களுக்கு அந்த சலிப்பு ஏற்பட்டிருந்தால் இன்னைக்கு நாம பண்ண போற இந்த அலசல் உங்களுக்கானதுதான். பால் வாஷர் பேசின உண்மையான நற்செய்தி என்றால் என்ன அப்படிங்கிற உரையிலிருந்து சில விஷயங்களை நாம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். அதாவது டிவில நீங்க பாக்குற அந்த பிம்பங்களுக்கும் உண்மையான மூல உபதேசத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவர் அடிச்சு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. அதற்கான காரணங்களை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். நாம நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். பால் வாஷர் ஏன் இந்த தலைப்பை இவ்வளவு ஆழமாகவும் சொல்லப்போனால் இவ்வளவு உணர்ச்சிபூர்வமாகவும் பேசணும்? இந்த விவாதத்தோட தொடக்க புள்ளி எங்க ஆரம்பிக்குது? இதோட தொடக்க புள்ளி வாஷரோட மனசுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய விரக்தியிலிருந்து ஆரம்பிக்குது. உலகத்துல இருக்கிற நிறைய பேரு ஈசுவ பத்தியோ கிறிஸ்தவத்தை பத்தியோ ஓரளவுக்கு அது கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆமா, அது உலகளாவிய ஒரு விஷயமாச்சு. கரெக்ட். ஆனா அவங்க ஏன் அதை நிராகரிக்கிறாங்கன்னு அவர் உற்று நோக்குறாரு. மக்கள் வேதாகம சொல்ற உண்மையான கிறிஸ்தவத்தை நிராகரிக்கல. ஓஹோ, அப்புறம் எதை நிராகரிக்கிறாங்க? டிவிலையும் ஊடகங்கள்லயும் அவங்க பாக்குற அந்த என்ன சொல்றதுன்னா தவறான கேலி கூத்தான பிம்பங்களை பார்த்து வெறுப்பு அடைஞ்சுதான் அதை நிராகரிக்கிறாங்கன்னு வாஷர் வாதாடுறார். அதாவது மேடையில தேவையில்லாம கத்துறது, வியாபார நோக்கத்துல செயல்படுறது, இதெல்லாம் பார்த்து மக்கள் வெறுப்படைகிறது நியாயம்தான்னு சொல்றாரா? ஆமாமா, 100% நியாயம்தான்னு அவரே ஒத்துக்கிறாரு. இத நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரபலமான உணவோட பேரை வச்சுக்கிட்டு ஒரு போலி உணவகம் நடத்துறாங்கன்னு வச்சுப்போம். சரி. அங்கு போய் சாப்பிட்டு அந்த உணவு ரொம்ப மோசமா இருந்த உடனே நாம என்ன நினைப்போம்? இந்த உணவோட உண்மையான சுவையே இவ்வளவு மோசமானதுதான் ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடுவோம்ல. எக்ஸாக்ட்லி. அதேதான் இங்கேயும் நடக்குது. ஒரு போலியான பிம்பத்தை நிஜன்னு நம்பி மக்கள் அசல் உண்மையை நிராகரிக்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய வலிய தருது. ஆமா, உண்மையான இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டு நிராகரிச்சாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு போலியான பிம்பத்தை ஏமாந்து நம்பி நிராகரிக்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அந்த அசல் உண்மையை விளக்குறதுக்காகவே அவர் ரொம்ப அடிப்படையான வார்த்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. உதாரணத்துக்கு கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறாரு. ஓ, கிறிஸ்துங்கிற வார்த்தையில என்ன பெரிய விளக்கம் இருக்கு? பேரு இயேசு, இரண்டாம் பேர் கிறிஸ்துன்னு தானே நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆங்கில வார்த்தை கிரேக்க மொழியில இருந்து வந்தது. அப்படியா? அதோட மூல அர்த்தம் என்ன? அதோட மூல வேர் எப்ரேய மொழியில கூறப்பட்ட மெசியா அப்படிங்கிறது தான். இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா மீட்பர், விடுவிப்பாளர் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். ஓ, அப்போ அது வெறும் பெயர் கிடையாது, அது ஒரு பதவி அல்லது ஒரு அடையாளமா? ஆமா, ஒரு மனிதனை முழுமையாக விடுவிக்க வந்தவர் அப்படிங்கிற அந்த ஆழமான வரலாற்று அர்த்தத்தையே மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு வாஷர் சொல்றாரு. இப்போ மீட்பர் அல்லது விடுவிப்பாளர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது இயற்கையாவே எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? எதிலிருந்து மனிதன் மீட்கப்படணும்? இப்போ இது கேட்டுட்டு இருக்கிற நம்மள பலரும் என்ன நினைப்போம்? நான் ஒரு சாதாரண மனிதன், காலையில வேலைக்கு போறேன், என் குடும்பத்தை பாத்துக்கிறேன், நான் யாரையும் கொலை பண்ணல, கொள்ளையடிக்கல, நான் நல்லவன் தானே நினைப்போம். எக்ஸாக்ட்லி. இன்றைய நவீன உலகமும் அதைத்தானே சொல்லுது. மனிதன் அடிப்படையில் நல்லவன், அவனுக்கு சரியான கல்வியும் பொருளாதாரமும் கிடைச்சா எல்லாம் சரியாயிடும் சொல்றாங்க. இத வாஷர் எப்படி எதிர்கொள்றாரு? நவீன சிந்தனையோட அந்த அடிப்படையையே வாஷர் முற்றிலுமாக தகர்க்கிறாரு. இத விளக்குவதற்கு அவர் ஆதியாகமத்தின் படைப்பிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது உலகத்தோட ஆரம்பத்துல இருந்தா. ஆமா, கடவுள் உலகையும் மனிதனையும் நன்மையாகவே படைத்தார் அப்படிங்கிறது அடிப்படை. ஆனா மனிதன் தன் சுதந்திரமான விருப்பத்தை பயன்படுத்தி கடவுளுக்கு எதிராக கலகம் செஞ்சான். ஓ, அந்த கலகம்தான் பிரச்சனையோட ஆரம்பமா? ஆமாமா, அதனால பாவம் மனிதனுக்குள் நுழைந்தது. இதனால 100% தூய்மையான நீதிபரரான கடவுளுக்கும் பாவியான மனிதனுக்கும் இடையே ஒரு மாபெரும் பிளவு ஏற்பட்டது. இது ஏதோ கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தனிப்பட்ட பிளவு கட்டும் இல்லையா? கண்டிப்பா இல்ல. மனிதர்கள் தங்களுக்குள் அடித்துக் கொள்வதற்கும் ஒடுக்குமுறை செய்வதற்கும் உலகத்தோட ஒட்டுமொத்த சீரழிவுக்கும் இதுவே அடிப்படை காரணம்னு வாஷர் சொல்றாரு. அதாவது மனித குலத்தோட அடிப்படை பிரச்சனையே இந்த வீழ்ச்சி தான் அவர் சொல்றாரு. ஆமா,
அவர் ரொம்ப நேரடியாகவே ஒரு சவால் விடுறாரு. பத்திரிக்கைகளை படிங்க, செய்திகளை பாருங்க, மனித வரலாற்றை படிங்கன்னு சொல்றாரு. பாத்தீங்கன்னா, உலகத்துல வன்முறை, தேசங்கள் ஒன்றையொன்று அழித்துக் கொள்வது, காரணமில்லாத ஒடுக்குமுறை, பேராசைன்னு எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு. கரெக்ட். இது எல்லாமே மனிதனோட உள்ளே இருக்கிற இந்த ஆழமான பாவத்தோட வெளிப்பாடுதான் அவர் சொல்றாரு. அப்போ நாம கொண்டு வர அரசியல் மாற்றங்கள், பொருளாதார வளர்ச்சியெல்லாம் இதை சரி பண்ணாதா? அதுதான் அவர் வைக்கிற முக்கியமான வாதம். நீங்க எவ்வளவு பெரிய அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாலும் சரி, ஒரு உட்டோப்பியாவையே உருவாக்கினாலும் சரி, மனிதனின் இந்த ஆழமான அகப்பிரச்சனையை ஒருபோதும் சரி செய்ய முடியாதுன்னு அடித்து கூறுகிறார். வெளியில இருந்து நீங்க எவ்வளவு வசதிகளை கொடுத்தாலும் உள்ளே இருக்கிற அந்த பாவத்தன்மையை எந்த அரசியல் அமைப்பாலும் மாற்றிவிட முடியாது. ஆமா, அது எப்படி இருக்குன்னா, அடிப்படையில என்ஜின் முற்றிலுமாக பழுதான ஒரு காரின் மீது புதிதாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. ஓ, நல்ல உதாரணம். புதிய சீட் கவர் போட்டு அழகுபடுத்தினா வெளித்தோற்றத்துக்கு பளபளப்பா இருக்கலாம், ஆனா வண்டி ஓராங்களும் கூட நகராது. எக்ஸாக்ட்லி. மேலோட்டமான சமூக மாற்றங்கள் இந்த ஆழமான பாவ பிரச்சனையை தீர்க்காதுன்னு வாஷர் சொல்றாரு. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய தர்க்க ரீதியான முரண்பாடு வருது. இத நவீன சிந்தனையாளர்கள் பலரும் கேட்பாங்க. என்ன முரண்பாடு? மனிதன் இப்படி முற்றிலும் வீழ்ந்து விட்டான், கலகம் செய்து விட்டான்னு வச்சுப்போம். கடவுள் ஏன் அவனை தண்டிக்கணும்? கடவுள் அன்பானவர் தானே சொல்றாங்க. சரி. ஒருவரை நிஜமா நேசித்தால், சரி பரவாயில்ல, நீ செஞ்சதை நான் மன்னிச்சிட்டேன், நம்ம புதிதாக தொடங்குவோன்னு சாதாரணமா மன்னிக்க கூடாதா? ஏன் இதற்கு ஒரு தண்டனையோ மீட்பரோ தேவைப்படுது? அருமையான கேள்வி. இந்த முரண்பாட்டை தான் வாஷர் வேதாகமத்தின் மாபெரும் கேள்வின்னு அழைக்கிறாரு. மாபெரும் கேள்வி, அப்படியா? ஆமா, இது அவர் ரோமர் 3:23 மேற்கோள் காட்டி விளக்குறாரு. எல்லாரும் பாவம் செய்து கடவுளின் மகிமையை இழந்தார்கள்னு அதுல இருக்கு. எல்லாரும் பாவிதான் சொல்றாரு. அதாவது கடவுள் என்பவர் அன்பானவர் மட்டுமில்ல, அவர் 100% தூய்மையானவர், பாவம் செய்யாதவர் மற்றும் முடிவற்ற நீதிபரர். ஓ, நீதியும் அன்பும் இங்க மோதுதா? ஆமாமா. ஒரு சாதாரண மனித நீதிமன்றத்தை எடுத்துப்போம். ஒரு கொடூரமான குற்றத்தை செய்த குற்றவாளி நீதிபதி முன்னிக்கிறான். சரி. நீதிபதி அவனை பார்த்து, நான் மிகவும் அன்பானவன், அதனால நீ செஞ்ச கொலைய நான் மன்னிச்சிடுறேன், நீ சுதந்திரமா போகலான்னு சொன்னா அவரை நாம நல்ல நீதிபதின்னு சொல்லுவோமா? கண்டிப்பா மாட்டோம். அவர் ஒரு ஊழல் நிறைந்த அநீதியான நீதிபதின்னு தான் சமூகம் சொல்லும். கரெக்ட். மனித அளவிலேயே நீதிய நாம இவ்வளவு கடுமையா எதிர்பார்க்கும்போது, பிரபஞ்சத்தை படைத்த முழுமையான நீதியுள்ள கடவுள் தன் படைப்பு செய்த மாபெரும் கலகத்தை எப்படி சும்மா விட முடியும்? அப்படி எந்த தண்டனையும் இல்லாம விட்டா அவர் நீதியானவர் இல்லையே. சரியா சொன்னீங்க. அவருடைய நீதி பாவத்தை தண்டித்தே தீர வேண்டும். ஆனா அதே சமயம் அவருடைய அன்பு மனிதர்களை முற்றிலும் அழிந்து போக விடாமல் மீட்க துடிக்குது. அப்போ பாவம் செஞ்ச மனிதனை நீதிபரரான கடவுள் தண்டிக்கணும், அதே சமயம் அன்பான கடவுள் அவங்கள மீட்கவும் விரும்புறாரு. ஆமா, இந்த இரண்டு தீவிரமான குணாதிசயங்களும் ஒன்றையொன்று சமரசம் செய்யாமல் எப்படி தீர்க்கப்படுது? இதற்கான விடை வேதாகமத்தில் மட்டுமே உள்ளதுன்னு வாஷர் சொல்றாரு. அதாவது ஒரு பக்கம் முழுமையான தண்டனை வழங்கப்படணும், இன்னொரு பக்கம் முழுமையான அன்பு காட்டப்படணும். இது ஒரு சாத்தியமற்ற புதிர் போல தோணுதே. இந்த இடத்துலதான் வேதாகமத்தோட மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை வாஷர் அறிமுகப்படுத்துறாரு. அதுதான் திருத்துவம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் அப்படிங்கிற அந்த கான்செப்டா? எக்ஸாக்ட்லி. கடவுள் தன் நீதியின்படி தீமையை கண்டிக்கிறாரு, ஆனா தன் அன்பின் காரணமாக அந்த தண்டனையை மனிதன் மீது சுமத்தி அவனை அழிக்காம தானே வரலாற்றுக்குள்ள மனித உருவம் எடுக்கிறாரு. ஓ, நாசரேத்து இயேசுவாக அவர்தான் வராரா? ஆமா. இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இயேசு மனிதன் வாழ வேண்டிய ஆனா வாழத் தவறிய ஒரு பரிபூரணமான எந்த பாவமும் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்து காட்டினார். அதாவது அந்த பரிபூர்ண வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் வரலாற்று பதிவு கிடையாது, அது ஒரு சட்ட ரீதியான தேவை. கரெக்ட். நாம் எல்லாம் அந்த பழுதான காரை போல கிடக்கிறோம். ஆனா இயேசு எந்த பழுதும் இல்லாத ஒரு தூய்மையான வாழ்க்கைய வாழ்ந்து காட்டினார். சரி, அவர் பரிபூர்ணமாக வாழ்ந்தார். ஆனா அதுக்கப்புறம் இந்த தண்டனை என்ன ஆகுது? சிலுவை மரணம் பத்தி வாஷர் எப்படி விளக்குறாரு? அது ஒரு முக்கியமான கட்டம். ஆனா நாம் திரைப்படங்கள்ல பார்ப்பதை விட சிலுவையோட ஆழமான அர்த்தம் முற்றிலும் வேறுபட்ட தர்க்கத்தின் அடிப்படையில இயங்குதுன்னு வாஷர் ஆணித்தரமா பதிவு செய்யறாரு. எப்படி? பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் மாதிரி படங்கள்ல ரொம்ப கொடூரமா காட்டுவாங்களே. ஆமாமா. இயேசு அறையப்படுவதையும் முள்முடி சூட்டப்படுவதையும் அவர் முதுகில் சவுக்கடிப்படுவதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அது மிக கொடூரமான உடல் ரீதியான வேதனை தான். ஆனா அந்த உடல் வலி மட்டுமே சிலுவையின் உண்மையான நோக்கமோ வலியோ இல்லைன்னு வாஷர் சொல்றாரு. என்னது? உடலை துளைக்கிற ஆணியை விட பெரிய வலி என்ன இருக்க முடியும்? வாஷர் எந்த கோணத்துல இதை அணுகுறாரு?
இங்கதான் பதிலால் பலி அப்படிங்கிற மாபெரும் தத்துவம் வருது. பதிலாள் பலியா? அதாவது சப்ஸ்டியூஷனரி அட்டோன்மெண்ட். ஆமா, சிலுவையில தொங்கும்போது மனிதர்களின் ஒட்டுமொத்த பாவங்களும் அவர் மீது சட்டப்பூர்வமாக சுமத்தப்பட்டது. ஓஹோ. இதனால பரிசுத்த கடவுள் மனித பாவத்தின் மீது வச்சிருந்த ஒட்டுமொத்த கோபமும் நியாய தீர்ப்பும் முழுமையாக தன் சொந்த குமாரனாகிய கடவுள் மீது விழுந்ததுன்னு வாஷர் சொல்றாரு. அதாவது ஒட்டுமொத்த மனிதகுலமும் நரகத்துல அனுபவிக்க வேண்டிய அந்த நித்திய தண்டனைய அவர் அந்த சிலுவையில தன்மேல் முழுமையா ஏத்துக்கிட்டாரா? எக்ஸாக்ட்லி. கடவுளின் நீதியான கோபத்தை அவர் ஒரு கிண்ணத்தில் இருந்து குடிப்பது போல முழுமையாக குடித்து தீர்த்தார். இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா நெஞ்ச உருக்குற ஒரு முரண்பாடு புரியுது. என்ன முரண்பாடு? இப்போ எனக்காக இன்னொருத்தர் துப்பாக்கி குண்ட நெஞ்சில வாங்குறது அப்படிங்கிறது மாபெரும் தியாகம்தான். ஆனா அதை விட பெரியது இது. எப்படி சொல்றீங்க? நான் என் வாழ்நாள் முழுவதும் செய்யப் போகும் குற்றங்களுக்கான சட்டப்பூர்வமான தண்டனைய, என்னோட நித்திய கடனை இன்னொருத்தர் தன் பேருக்கு மாத்தி எனக்கான தண்டனைய அவர் அனுபவிச்சு அந்த கணக்கே அழிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். கரெக்ட். இத விளக்கும்போது வாஷர் இயேசுவின் கடைசி வார்த்தைகள்ல ஒன்ன குறிப்பிடுறாரு. சாகும் முன் இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு கூறினார்னு. ஆமா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாற்று அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஆமாமா, இயேசு பயன்படுத்திய அந்த வார்த்தையின் அசல் கிரேக்க பதம் டெட்டலஸ்டாய். டெட்டலஸ்டாய், அதுக்கு என்ன அர்த்தம்? இது அக்காலத்துல வணிகர்கள் பயன்படுத்திய ஒரு வார்த்தை. ஒருவருடைய கடன் முழுமையாக அடைக்கப்பட்டு விட்டால் அந்த பத்திரத்துல டெட்டலஸ்டாய்ன்னு முத்திரையிடுவாங்க. ஓ, அதாவது முழுமையாக செலுத்தப்பட்டதுன்னு அர்த்தமா? பெய்ட் இன் ஃபுல். எக்ஸாக்ட்லி. நித்திய தண்டனை அப்படிங்கிற மனிதர்களின் மாபெரும் கடனை இயேசு சிலுவையில் முழுமையாக அடைத்து விட்டார். அருமையான விளக்கம். அந்த செக் பாஸ் ஆகிடுச்சு, அதாவது அந்த கடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதற்கான இறுதி ஆதாரமாகத்தான் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்றார்னு வாஷர் இத ஒரு முழுமையான தர்க்கமாக சுருக்கித் தர்றாரு. சரி, இந்த கடன் முழுமையாக அடைக்கப்பட்டுடுச்சு, நீதிபரரான கடவுளோட கோபமும் தணிக்கப்பட்டுடுச்சு. அப்படி என்றால் மனிதர்கள் சுயமாக செய்ய வேண்டியது என்ன? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்கதான் பலரும் பெரும் குழப்பத்துக்கு உள்ளாகிறாங்க. இத கேட்டுட்டு இருக்கிற பலரும், நான் எந்த பெரிய தப்பும் செய்யறதில்ல, என்னால முடிஞ்சவரை நான் நல்லபடியா வாழ்ந்து தான தர்மங்கள் செஞ்சா போதும், கடவுள் என்னை ஏத்துக்குவாருன்னு நினைப்பாங்க இல்லையா? ஆமா, ஆனா இங்கதான் பிற நம்பிக்கைகளிலிருந்து கிறிஸ்தவம் எவ்வாறு அடிப்படையில் வேறுபடுதுங்கிறத வாஷர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதுதான் வாஷரோட உரையோட உச்சக்கட்ட வாதமே. உலகத்துல உள்ள மற்ற எல்லா மதங்களிலும் அல்லது தத்துவங்களிலும் பரலோகத்திற்கு செல்ல நீங்க ஏதோ ஒரு வகையில நல்லவராக இருக்கணும், அதாவது நற்செயல்கள் செய்யணும், புண்ணியம் தேடணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட். உங்களுக்கென்று ஒரு சுய தகுதி இருக்கணும். ஆனா வாஷர் முன்வைக்கிற உண்மையான கிறிஸ்துவ சித்தாந்தத்துல மனிதன் தன் நற்செயல்கள் மூலமாகவோ அல்லது தேவாலய கடமைகள் மூலமாகவோ ஒருபோதும் கடவுளோடு ஒப்புரவாகவே முடியாது. என்னது? மனிதனோட தகுதியால எந்த பயனும் இல்லையா? இது ஒரு நவீன மனிதன் கேட்கறதுக்கு ரொம்ப கடினமா இருக்குமே. ஆமா, கடினம்தான். நான் செய்யற நல்ல காரியங்களுக்கு எந்த மதிப்புமே இல்லையா? நற்செயல்கள் மூலமாக பரலோகம் செல்ல முடியாதுன்னா வேற எப்படி செல்ல முடியும்? அது மனிதனின் தகுதியால் அல்ல, மனிதனுக்காக தன் உயிரை கொடுத்த கடவுளின் குமாரனின் தகுதியால் மட்டுமே சாத்தியம். ஓஹோ. இத விளக்க வாஷர் ரொம்ப நம்பிக்கையோட ஒரு அதிரடியான விஷயத்த சொல்றாரு. இப்போதே நான் இறந்தாலும் பரலோகத்திற்கு போவேன் என்ற 100% முழு நிச்சயம் எனக்கு உண்டுன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், இத கேட்கும்போது ஒரு சாதாரண மனிதனுக்கு தோன்ற முதல் எண்ணம், இது எவ்வளோ பெரிய திமிர்த்தனம் அப்படிங்கறதானே? ஆமா, அகங்காரம் மாதிரி தோணும். கண்டிப்பா நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு மார்தட்டிக்கிட்டு சொல்ல முடியும்? மேலோட்டமா பார்த்தா அது அகங்காரம் போலதான் தோணும். ஆனா வாஷர் அதுக்கு பின்னாடி உள்ள காரணத்தை கூறும்போது அந்த பார்வை முற்றிலுமாக மாறுது. எப்படி மாறுது? அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்வர்க்கத்திற்கு போவேன்னு சொல்வது நான் செய்த நல்ல காரியங்களினாலோ நான் ஒரு போதகராக இருப்பதாலோ இல்ல. மாறாக எனக்கிடம் எந்த தகுதியும் இல்லை என்பதை உணர்ந்து எனக்காக மரித்த இயேசுவின் மீது மட்டுமே நான் முழுமையான நம்பிக்கை வைத்துள்ளேன்னு சொல்றார். அட, இது சிந்தனையை தோன்ற ஒரு அற்புதமான முரணாச்சு. எப்படி சொல்றீங்க? ஒருத்தன் தன்னோட சுயநீதியை நம்பி நான் செஞ்ச புண்ணியத்தால சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னா அதுதான் உண்மையான அகங்காரம். கரெக்ட். ஆனா வாஷரோட வாதப்படி பார்த்தால், நான் முற்றிலும் வீழ்ந்து போனவன், என்னிடம் எந்த தகுதியும் இல்லை, வேறொருவர் எனக்காக செய்த தியாகத்தால் மட்டுமே நான் அங்கு செல்கிறேன்னு முழுமையாக ஒப்புக்கொள்வது அகங்காரத்தின் நேர் எதிர்நிலையான முழுமையான பணிவுன்னு அர்த்தமாகுது. எக்ஸாக்ட்லி.
இதுதான் கிறிஸ்தவத்தோட மையக்கருத்தான கிருபை. தகுதியற்ற ஒருவருக்கு இலவசமாக கிடைக்கும் மாபெரும் கொடை. ஓ, இதுக்காக பரலோகத்துக்கு ஏறுறது போன்றோ அல்லது நரகத்திற்கு இறங்குறது போன்றோ மனிதன் எந்த ஒரு தியானத்தையோ சாகசங்களையோ செய்ய வேண்டியதில்லை. ஆமா, தன்னுடைய சொந்த நற்செயல்கள் மீதான நம்பிக்கையை முழுமையாக கைவிட்டுவிட்டு தன்னை ரட்சிக்க இயேசு ஒருவரால் மட்டுமே முடியும் என்று அவர் மீது முழுமையான விசுவாசம் வைக்கணும். இதை உறுதிப்படுத்த அவர் வேதாகமத்தின் மிக முக்கியமான வசனமான யோவான் 3:16 சுட்டிக்காட்டுறாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு அதுல இருக்கு. ஆக உண்மையான நற்செய்தி அப்படிங்கிறது நாம் கடவுளை அடைய என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்ததல்ல, இயேசு நமக்காக என்ன செய்து முடித்தார் என்பதை பொறுத்தது. 100% உண்மை. இந்த ஆழமான இறையியல் தர்க்கத்தைத்தான் வாஷர் முன்வைக்கிறாரு. அவர் ஊடகங்கள் காட்டுற அந்த சத்தமிடும் பணம் கேட்கும் போதகர்களுக்கும் நித்திய கடனை அடைத்த இந்த அமைதியான ஆனா மிக ஆழமான சிலுவையின் தியாகத்திற்கும் உள்ள வேறுபாட்டை மிக தெளிவாக பிரித்து காட்டுறாரு. ஆமாமா, தொலைக்காட்சிகள்ல காட்டப்படும் அந்த வியாபாரத்தனமான போலியான பிம்பங்களுக்கும் பால்வாஷரின் இந்த ஆழமான இறையியல் கண்ணோட்டத்திற்கும் இடையுள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம விரிவாவே அலசிட்டோம். கண்டிப்பா. இந்த விவாதத்தை முடிக்கும் முன் உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனையை இங்க வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. மனிதனின் இயல்பே பாவம் நிறைந்தது. அது அடிப்படையில் பழுதானது. வெளியிலிருந்து எவ்வளோ பெரிய அரசியல் சீர்திருத்தங்களோ அல்லது பொருளாதார வளர்ச்சியோ மனிதனை உள்ளூர மாற்றிவிட முடியாதுன்னு வாஷர் சொல்வது உண்மையானால் நாம கொஞ்சம் சிந்திக்கணும். மனிதகுலம் தங்களை சுயமாக மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிற நவீன உலகத்தோட தொடர்ச்சியான தேடல்கள் வெறும் காணல் நீர்தானா? ஆழமான கேள்வி. சுயமுன்னேற்றம் அப்படிங்கிற பெயரில் தியானங்கள், உளவியல் பயிற்சிகள் மூலம் நாமே நம்மை திருத்திக் கொள்ளலாம்னு நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் ஓட்டம் வெளியிலிருந்து ஒரு மீட்பர் வராமல் ஒருபோதும் இலக்கை அடையாதா? உங்களின் சொந்த திறமையின் மீதும் மனிதத்தன்மையின் மீதும் நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையையும் எந்த தகுதியும் இல்லாமல் முற்றிலும் கிருபையால் மட்டுமே மீட்கப்பட முடியும் அப்படிங்கிற இந்த கோட்பாட்டையும் ஒப்பிட்டு சிந்தித்து பாருங்கள். அந்த போலியான உணவகத்தின் வாசலிலேயே நின்று ஏமாந்து விடாமல் அசல் உண்மையும் அதன் ஆழமான தர்க்கமும் எங்கே இருக்கு அப்படிங்கிறத தேடும் ஒரு சிந்தனை பயணமாக இது உங்களுக்கு இருக்கட்டும். சிந்தியுங்கள்.